இருந்து கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லம்பையுங்கா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். அதான் வந்து கேட் ஆஃப் ஹெவனா. அங்கே போய் பார்த்துட்டு அங்கே ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஏதாவது நல்ல பிளேஸ் இருக்கா ஃபோட்டோகிராஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அங்கேருந்து கிந்தாமணி ஒரு வந்த வழியே வந்தீங்கன்னா கிந்தாமணி 60 கிலோமீட்டரான். இன்னொன்று அப்படியே நம்ம ஐலாண்டோட ஓரமாக பீச் ஓரமாக போனால் கிட்டத்தட்ட 71 கிலோமீட்டர் வருது. நம்ம ஆக்சுவலி அந்த ரோட்டாக எடுக்க போகிறோம். ஏன்னா வந்த வழி மழையாக இருக்கு, நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த பக்கம் கொஞ்சம் பார்க்கலாம் எப்படி இருக்கு. இந்த லம்பேங்கா டெம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. பைக்கெலாம் அங்கே பார்க்கிங்கில் விட்டுட்டு பாருங்க முன்னாடி ஒரு பஸ் போகுது. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. பஸ்லேயே தான் போகணுமா. அண்ட் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50,000 ஐடிஆர், 1 lakh ஐடிஆர் ஃபார் 2 peoples. அப்படின்னா 600 ரூபா வருது. ஓகே பார்ப்போம், அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல, போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டெம்பிளில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயம் இருக்கு. இது அந்த சவரம் கட்டி தான் உள்ள விடுறாங்க. ஆக்சுவலி பாருங்க, உள்ள வரவங்களுக்குலாம் கட்டி தான் உள்ளே அனுப்புறாங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயம். இப்போ நானும் இதான் பண்ண போறேன்னு எல்லாம் காட்டு வசு மாதிரியே இருக்க. எனக்கு நானாவது பரவாயில்ல, சாமியார் மாதிரி இருக்கேன். எனக்கு பெட்ஷீட்டை போத்தி விட்ட மாதிரி இருக்கு. இது பியூர் காட்டுவாசி. அங்க வேட்டி கடை சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் ஏற விட்டாங்க. இவ பேச்சை கேட்டுட்டு இங்க வந்ததுக்கு எனக்கு எதுவும் வேணும், இன்னும் வேணும் கைஸ். கேட்டு தெரியுதா? எனக்கு சொர்க்கத்தோட வாசலே தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன விட்டா நான் மயங்கி வந்துடுவேன். ஆக்சுவலி இதான் அந்த கேட்டான். ட்ரெடிஷ்னல் அந்தார கேட் மாரி எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். இதுதான் அந்த கேட். ஆனால் அந்த கேட்டில் போயிட்டு இங்கே ஃபோட்டோ எடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி ஆகணுமா. இங்கே எல்லாருமே அதான் வெயிட் பண்ணுறாங்க அந்த ஒரு ஷாட்காக. எங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை. பட் காசு கட்டி உள்ளே வந்துட்டோம். கிந்தாமணி வர போகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியா? ஸோ இங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி அந்த கேட்டில் எடுக்கணும்னா உங்களுக்கு வெயிட் பண்ணி ஆகணும் போல். நம்ம டோக்கன் 286 240 போயிட்டு இருக்கா? ஓகேவா, நம்ம அங்கே கால் பண்ணுவோம். இந்த டெம்பிளில் நிறைய வித்தியாசமான விஷயம்லாம் இருக்கு. இது இந்த ஸ்டெப்ஸுக்கு 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு ஸ்டாச்சு மாதிரி இருக்கு. ஒரு ராட்சச ஸ்னேக். இது வாயில பார்த்தீங்கன்னா லைட், ரெட் கலர் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இது விஷுவல் வந்து நைட் டைம்ல பார்த்தோன்னா ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி வாயிலேருந்து ஃபயர் பால் வர மாதிரி ஒரு இல்யூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். பகலில் இருந்ததுனால ஒன்றும் தெரியல. எல்லா ஸ்டாச்சுலையுமே அந்த வாய் இடத்துல வந்து அந்த லைட் வச்சிருக்காங்க. அண்டு இங்கே ஊதுவத்தியெல்லாம் கொளுத்தி வச்சிருக்காங்க. சாம்பிராணி நினைக்கிறேன், சாம்பிராணி கொளுத்தி வச்சிருக்காங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கு இந்த இடம். வந்து டோக்கன் நம்பர் 282 போயிட்டு இருக்கு. ஸோ அந்த கேட்டில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான டோக்கன் இது. நம்ம ஃபோனை இவங்க கிட்ட கொடுத்துட்டோன்னா இவங்க ஒரு 10 பிக்சர் கிட்ட நம்மளை எடுத்து கொடுப்பாங்க. இவங்க எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு கிளாஸ் வச்சு எடுக்கிறாங்க. அதனால மேலே நம்ம என்ன போஸ்ட் கொடுக்குறோமோ அதை கீழே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஒரு தண்ணியில் நிற்கிற மாதிரி இருக்கும். தண்ணியில் நின்று போஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ரிலேஷன் அதுக்கு தான் இந்த ப்ரைஸ். நம்ம டோக்கன் வந்து 286. இன்னொரு
4 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கேருந்து கிளம்பியாச்சு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கிந்தாமணி போகிறது எப்படின்னு தான் தெரியல. பட் எனிவே நாங்கள் போக தான் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் பைக் கிட்ட போகிறதுக்கே இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 71 கிலோமீட்டர்ஸ் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிற ரூட்டில் கிண்டாமணி. ஸோ பார்ப்போம் இவ்வளோ வேகமாக போக முடியும். ஓகே, நம்ம கிந்தாமணிக்கு கிளம்பியாச்சு. நார்த் சைட் ஆஃப் பாலி, அந்த ஒரு ஃபேமஸான ஒரு கெஃபேக்கு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இங்கேருந்து அந்த பீச் ரோடு வழியாக தான் ஹெட் பண்ண போகிறோம். ஒரு 71 கிலோமீட்டர்ஸ் வரும். ரோடு இதே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர்லேருந்து 48 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 27 கிலோமீட்டர் இருக்கு. ஹெட் சவுத்தம் 27 கிலோமீட்டர் இருக்கு கிந்தாமணியோட அந்த கெஃபேக்கு. ஸோ முடியல, செம்ம ஒரே ஸ்ட்ரெச் வந்ததுனால 2 பேருக்கும் செம்ம பேக் பெயின். எப்படி இருக்கு? ஓகே, கிளம்ப வேண்டியதான். போலாமா? மாறி பார்த்துட்டு போறோம். ஸ்ட்ரெயிட் ரோடா இருந்தா 100 கிலோமீட்டர் கூட ஒரே ஸ்டெச்ல போயிடலாம். இந்த மாதிரி ரோட்ல ஒரு 20 கிலோமீட்டர் போறது கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் போற மாதிரி இருக்கு. ஒரு 55 கிலோமீட்டர் கிட்ட, சாரி 45 கிலோமீட்டர் கிட்ட இந்த ரோடு தான் ஒரு லாஸ்ட் 1 hour. நம்ம கிந்தாமணி போயிட்டு இருக்க ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஊட்டி மாதிரியே இருக்கு. ஆக்சுவலி என்னோட அட்வைஸ் என்னன்னா, இந்த ரோடை ப்ரிஃபர் பண்ணாதீங்க. இந்த டெம்பிள்ல இருந்து நீங்க போகணும்னா பீச் ரோடு ஓரமாவே ஒரு ரோடு போயிட்டு அது ரொம்ப தூரமாக தான் இருக்கும். இருந்தாலும் ரோட கண்டினியூ பண்ணிட்டு போனோம். நம்ம ஷார்ட் கட் எடுத்தோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு மலையில ஏற விட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு மினி ஊட்டினே சொல்லலாம். நல்லா இருக்கு லொக்கேஷன். ஆனால் வர வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அப்பாண்டடாக இருக்கும். ஒரு பைக்கு தான் போக முடியும், அந்த அளவுக்கு வழி. இந்த ரோடு பரவாயில்ல, வர வழி சொல்றேன். அதனால நீங்க அந்த டெம்பிள்ல இருந்து டைரக்டா வந்த வழியா கூட போகலாம். அப்படி இல்லைன்னா பீச் வழியா வந்து அது காட்டுற வழியில போங்க. ஷார்ட்கட் எதுவும் எடுக்காதீங்க. இங்க மட்டும் பிரேக் எல்லாம் ஒர்க் ஆகலாம் முடிஞ்சிருக்காது. லொக்கேஷன் செமையா இருக்கு. இருட்டிடும் போல இருக்கு. சன்கிளாஸ் வேற போட்டுருக்கேன். ஏற்கனவே இருட்டா இருக்கு. எனக்கு இது வேற ரொம்ப இருட்டா இருக்கு. பயங்கரமா குளிருது. ஃபர்ஸ்ட் விஷயம், அப்படி வழி மாறிட்டீங்கன்னா முதல்ல பேனிக் ஆகாதீங்க. மேப் காட்டுதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா வந்த வழியே கிளம்பி போயிடுங்க. எந்த போகணும்? ஸோ இங்கே ஒரு ஊர் தான் இருக்கு. ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் கொஞ்சம் இதுக்கு வர இடம் தான் ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்டீப் கிளைம், ஸ்டீப் ட்ராப். எங்க ஸ்ட்ரைட்டா கரெக்டான போது Toyota Avenza dual exhaust.
something is terribly wrong. கரெக்டாக தான் போகிறோம் நம்ம அது அப்படிதான் பேசும் கொஞ்ச நேரம் லைட்டாக கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாது அது போதையில் இருக்கு நம்ம கிட்டத்தட்ட இறங்கிட்டோம் மேப் போதையில் இருக்கு நம்ம அதை பேசலாம் இப்படிதான் போய் வர வழி இல்லை டேக் லெஃப்ட் சொல்ல எங்க லெஃப்ட் இருக்குதுங்க அது ஹேர் பின் மேடம் தான் லெஃப்ட் சொல்லுது ஓட்டுக்காரா இருக்கு எப்படி ஓட்டை கொண்டு தெரியுங்க தேங்க்யூ வல்கேனோ பக்கத்துல இருக்கு ஜாவா ஹில்ஸ் ஆனால் ஜாவா ஹில்ஸ் என்னத்துக்கு போகிறது ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன் கூகுள் மேப்பை பாராட்டியே ஆகணும் இவ்வளோ நாங்களாம் இப்போது நான் அதை கவர் பண்ணலை ஏன்னா ரொம்ப பேனிக்காக இருந்தது அந்த ரோட்டில் போகும்போது எனக்கு ஒரே ஒரு பைக்கு தான் போக முடியும் அந்த ரோடை காமிச்சுன்னா லெஃப்டா அந்த ரோடையும் காமிக்குது ஆனால் எனக்கு கார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த ரோட்டை ஓட்டவே முடியும் ஐ மீன் நாங்கள் இப்படியே ஆன் பண்ணதுலேருந்து காட்டுற ரோடு கிடையாது அந்த ரோடை பார்த்தீங்கன்னா ரோட்லேயே சொல்ல மாட்டேங்குது ஃபஸ்ட்டு நான் எடுக்கவே இல்லை 2 மணி நேரத்தில் நாங்கள் இறங்கி பைக்கை தள்ளிட்டு தான் வந்தோம் பள்ளம் வேற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு இங்கே 2 பேப்பர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க எங்கே போகணும் எப்படி போகணும் யாரும் இங்கே சஸ்பீஷியஸாலாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல இந்தோனேஷியா பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்காங்க எங்கேயாவது மாட்டிக்கிட்டிங்கன்னா கூட எந்த மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா மேக்ஸிமம் இங்கே இருக்கிற வாழ்வாதாரமே வந்து உங்களுக்கு டூரிசம் தான் அதனால நான் கூட பயந்துட்டு இருந்தேன் என்னடா இது பைக் விஷயத்துல தான் ஏதாவது கிரைம் நடக்குமா இல்லை அவங்களே கொடுத்துட்டு அவங்களே எடுத்துட்டு போயிடுவாங்களா நம்மளால போட்டுருவாங்களா சொல்லிட்டு அவ்வளோ ப்ரிகாஷனோட வந்தோம் நாங்கள் பிஸ்கலாக்கு அது இதுன்னு பட் ஆனால் இருக்கிற மக்கள் ரொம்பவே தெரியும் நம்ம இந்த இந்தியாவிலே இருந்து அந்த மைண்ட் செட்டே அப்படியே லோட் ஆயிடுச்சு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பிச்சைக்காரங்களே யாருமே கிடையாது இது வரைக்கும் நாங்கள் வந்ததுலேருந்து எங்கேயுமே சரி ஸ்ட்ரீட்டில் சுற்றி இருக்கோம் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம் எங்கேயுமே வந்து ஒரு பிச்சைக்காரங்களும் பார்த்தது எல்லாரும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க பிஸ்னஸ்னால் மோஸ்ட்லி இந்த டூரிஸ்ட் சம்மந்தப்பட்டது மேக்ஸிமம் கைடு இல்லை ஃபுட்டு மேக்ஸிமம் ஃபுட்டு இங்கே ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் நிறைய இருக்குது அந்த மாதிரி எல்லாரும் ஒரு வேலை பண்ணிட்டு தான் இருக்காங்க யாரும் வேலை இல்லாமலாம் இல்லை எல்லாருக்குமே வேலை இருக்குது ஓகே இதுதான் இந்த கெஃபே காசா இந்த கெஃபேக்காக தான் பல காடுகளை தாண்டி மலைகளை தாண்டி பல நாய்களை தாண்டி நாய்க்கடிகளை தாண்டி வந்திருக்கோம் ஸோ உள்ள போய் பார்ப்போம் என்ன தான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கிறாங்க போகலாமா இஸ் இட் worth it? Absolutely worth it. ஓகே அங்கதான் நம்ம பேட்டரி இருக்கா ஓகே கீழே போயிடுக்கலாமா So the ambience of the cafe இங்கே ஒரு குட்டி இன்ஃபினிட்டி பூல் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டி பாப்பா இருக்கு ஸோ இந்த பிரிட்ஜ் தான் வந்து அந்த எல்லா
கம்பார்ட்மெண்ட்டுமே கனெக்டிங் ஏரியா. அந்த குட்டி குட்டி ட்ரே மாதிரி இருக்குது பாருங்கள், உட்காந்து சாப்பிட்ருக்காங்க குட்டி குட்டியாக. அந்தரத்தில் தொங்குற மாதிரியே இருக்கும். அந்த எல்லா அந்தரத்தில் தொங்குற ட்ரேக்கும் இந்த பிரிட்ஜஸ் தான் கனெக்டிங் பாயிண்ட். இந்த பிரிட்ஜே ஒரு அந்த இடத்துல தான் இருக்குது, பார்த்தா தெரியும். இது ஒரு பவுல் மாதிரி இருக்கு. ஜஸ்ட் இட்ஸ் லிட்டரலி ஒரு பவுல்னே சொல்லலாம். கீழே ஒரு ஆங்கிள் போட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க, பீம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பவுல் பார்க்கலாம். ஒரு பவுலுக்கும் இந்த மாதிரி சில கனெக்டிங் பிரிட்ஜஸ் இருக்கும். இது ஒன் ஆஃப் தி பிரிட்ஜ். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த இது ஜாவா வால்கனோ தான் நினைக்கிறேன், சரியா தெரியல. இதுவா அது வால்கனோ இல்லை, இதுவாக தான் வால்கனோ தான் இருக்கும். விஷுவல்ஸ் நல்லாயிருக்கு. இதுதான் நார்த் ஈஸ்ட் ஆஃப் பாலி. கிட்டத்தட்ட நம்ம நார்த் ஈஸ்டில் இருக்கோம். அதாவது இந்த மாதிரி பவுல்லலாம் நம்ம உட்காரணும்னா அது இருக்கு பாருங்க, இந்த பவுலு, அப்புறம் அங்கே சில ஹேங்கிங் பவுல்லாம் இருக்கு. அதுலலாம் நீங்கள் போய் உட்காரணும்னா அதுக்கு ரிசர்வ் பண்ணணுமா? ரிசர்வ் மீன்ஸ் நாட் ரிசர்வ். அதுக்கு நீங்கள் 8 lakhsலேருந்து மினிமம் 6 lakhsலேருந்து 8 lakhs ஐடியா நீங்கள் கொடுக்கணுமா? அதுக்கப்புறம் தான் நீங்கள் அங்கே போய் ஒரு மினிமம் ஒரு 5 to 4 minutes உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே உட்காரணுன்னா நீங்கள் அது மாதிரி எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இங்கே வியூ எங்கே வேணாலும் வந்து நம்ம சாப்பிடலாம். அஃப்கோர்ஸ் இங்கே நம்ம உட்காந்துருக்கோம். இங்கே உட்காந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு வியூ தெரியும். இந்த வியூக்காக தான் எல்லோரும் இங்கே வர்றது ஆக்சுவலி. அண்ட் அந்த பவுலில் உட்காந்தா இன்னும் கொஞ்சம் வியூ பெட்டராகவே கிடைக்கும். எஸ்பெஷலி தட் அந்த பவுல் அந்த ஓரத்தில் இருக்க பாருங்க, இது கூட ஓகே தான். லிட்டரலி இது வந்து 800,000 8 lakhs ஐடியா இருக்கும். which means கிட்டத்தட்ட ஒரு 6,000 to 7,000 rupees வரும்னு நினைக்கிறேன். நோ 6,000 வராது, ஒரு 4,500லேருந்து 5,000 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் அது அந்தளவுக்கு இருக்குது. கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதை ஒரு ப்ரியாரிட்டியாக வச்சுருக்கீங்க இந்த கெஃபேனா, கண்டிப்பாக இது ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வியூக்காகவே நீங்கள் அங்கே வந்து உட்காரலாம். ஸோ நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு பொறுமை தான் பண்ணுறோம். ஓகே, நம்ம அந்த பவுலுக்கு ஒரு வந்தாச்சு. இது வந்து இந்த பவுல் பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபோட்டோ ஸ்பாட். இது உட்காந்து சாப்பிட்ற இடம் கிடையாது. நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. ஆக்சுவலி நமக்கு அப்புறம் கூட 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேலே, நம்ம வந்ததுக்கப்புறம் வருவாங்க நினைக்கிறேன். ஸோ கூட்டம் அதிகமாக இருந்தது. அதெல்லாம் கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இப்போ ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்டோம். அந்த பவுல் ஆடுது. ஏறி இறங்குறப்ப யாராவது அங்கே உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் பேனிக்காக தான் இருக்கும். இதான் அந்த பவுல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை தெரியும், பட் ஆனால் பனி ஃபுல்லாக மறைச்சிருச்சு, ஒன்றுமே தெரியல. ஏன்னா மணி இப்போது கிட்டத்தட்ட என்னது கிட்டத்தட்ட 6 ஆயிடுச்சு. எந்த மழையும் தெரியல, ஃபுல்லாக பனி மறைச்சிச்சு. கிட்டத்தட்ட 3 மழை இருந்துச்சு, எதுவுமே தெரியல. நெக்ஸ்ட் குரூப் போயிருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ ஆக்சுவலி இங்கே ஒரு பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கோம், சாப்பிட்டுட்ருக்கோம். அது பேர் வந்து அக்காஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளேவர். என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பீஸா நான் சாப்பிட்டதே கிடையாது. செம்மையாக இருக்குது. இது எவ்வளோலாம் சாப்பிட்டே நம்மளுக்கு லைட் வெயிட்டாக இருக்கணும். சில பீஸாலாம் 2 ஸ்லைஸ் சாப்பிட்டாலே திம்முன்னு ஆகிடும். இது அப்படியே ஃபெதர் லைட்டாக இருக்குது, எல்லா ஸ்லைஸும் அப்படியே சூப்பராக இருக்குது.
ஆக்சுவலி இங்க வந்து கிரன்ச்சியா இருக்கு, மேல சீஸி. எஸ். எப்படி தான் அது குக் பண்ணாங்க, எப்படி எனக்கு ஐடியாவே இல்லை. நான் இந்த மாதிரி பீட்சா சாப்பிட்டதே கிடையாது. நிறைய சாப்பிட்ருக்கேன் டாமினோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. மஸ்ட் ட்ரை. அதெல்லாம் கிட்ட கூட வர முடியாது. மஸ்ட் 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 ட்ரை. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இதுதான் ஒர்த்து. ஃபோட்டோவும் கிடையாது. ஸோ ரெஸ்டாரண்ட் வந்தீங்கன்னா இந்த காசா கேஃபே இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அகாசா பிஸா ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 109 1,09,000 ஐடியா தான் வருது. ஆனால் ரியலி ரியலி ஒர்த் இட். ரொம்ப சூப்பராக இருக்கு. ஓகே, இந்த கெஃபேலேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னைக்கு நாள் அவ்வளோதான். ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். பட் ரூம் போகிறதுக்குள்ளே விரைச்சிரும்னு நினைக்கிறேன். செம்மையாக குளிருது. ஹில்ஸ்லேருந்து இறங்கினா சரியாயிடுன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப 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 குளிருது.